வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். அரக்கனின் ஆட்சி மெகா நாவலை கேட்டு மகிழ உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புதிதாக கதை கேட்பவர்கள் கமெண்ட் செக்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் உடைய லிங்கை கிளிக் செய்து முதல் எபிசோடிலிருந்து கேட்டு மகிழுங்கள். கதை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். ரித்து மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்தா வா, நீ வருவேன்னு நான் நம்புறேன். ஸ்ரேயாவுடைய மனதை குலைய வைக்கும் விதமாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான் அக்ஷத்ரியான். அவள் அரக்கன் என்று அவனை குறிப்பிட்டது அவனுடைய காதுகளில் விழாமல் இல்லை. அதை அவன் பெரிதுபடுத்தவும் இல்லை. எங்க வரணும்னு சொல்லவே இல்லை. இப்படி பதற்றத்துடன் யோசித்தாள் ஸ்ரேயா. லாயர் கங்காதருடைய கைபேசிதான் இப்பொழுது அவளிடத்தில் இருந்தது. அந்த கைபேசியில் இருந்த அக்ஷத்ரியானுடைய தொலைபேசி எண்ணை பார்த்து தன்னுடைய கைபேசியில் டைப் செய்தாள். அவனுக்கு அழைத்தாள். ரிங் சென்ற போது இதயம் வேகமாக துடித்தது. என்ன, வேற நம்பர்ல இருந்து போன் வருது? அவதான் வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். அழைப்பை ஏற்றான். எங்க வரணும்னு சொல்லவே இல்லை. அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல், இது உன்னோட நம்பரா என்று கேட்டான். என்னோட நம்பர் தான். அப்போ உனக்கு நான் லொக்கேஷனை அனுப்பி விடுறேன். கேபு பிடிச்சி வந்து அங்க இறங்கிரு. நீயே வந்து என்னை கூட்டிட்டு போலாம்ல. அந்த இடம் ஒரு மாதிரியான இடம், உனக்கு தெரியாம இருக்க கூடாதுன்னு சொல்றேன். முதல்ல கேபு பிடிச்சிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. கங்காதருடைய கைபேசியை ஜன்னலின் ஓரத்தில் வைத்துவிட்டு யாரும் தன்னை பார்க்காதபடி மெல்லமாக அங்கிருந்து நழுவ தொடங்கினாள். இங்கிருந்து வெளியில போய் கேபு பிடிச்சு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. லாயருடைய வீடு முழுவதும் மின்விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. எங்கே அவள் நடந்தாலும் தெளிவாக தெரியும். அவள் நடையை துரிதப்படுத்தினாள். ஏதோ யோசனையுடன் நடந்ததால் வீட்டை விட்டு வெளியே வந்ததை கூட அவள் கவனிக்கவில்லை. நடந்து கொண்டிருக்கும் பொழுது சாலையில் ஒரு கார் இடிப்பதை போல வந்தது. அடிவயிற்றிலிருந்து ஒரு மூச்சு கிளம்பி அதிர்ச்சியுடன் வெளியே வந்தது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலையே. கேபே புக் பண்ணாலும் கேபு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமே. கைபேசியை எடுத்துக்கொண்டு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். கேப் புக் செய்யலாம் என்ற முயற்சியில் இறங்கிய பொழுது சரியாக அக்ஷத்ரியான் அழைத்தான். கேப் எல்லாம் எடுக்க வேண்டாம். இப்ப நீ எங்க இருக்க? லாயர் கங்காதரோட வீட்டிலிருந்து அடுத்த தெருவில் இருக்கேன். எங்கேன்னு சரியா சொல்லு. ஸ்ரேயா சுற்றும் முற்றும் பார்த்தாள். இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துக்கிட்ட இருந்து தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கேயே வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்துல வரேன். ரித்துவை கூட்டிட்டு வரையா? அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஸ்ரேயாவிற்கு எரிச்சலாக வந்தது. யார் இவன்? இவங்கிட்டையெல்லாம் பேசணும்னு தலையெழுத்து. ரொம்ப ஓவரா பண்றான். எல்லாமே ரித்துக்காக தான். அவள் காத்திருந்தாள். அவன் வருவதற்கு வெகு நேரம் ஆகும் என்று நினைத்தாள். ஆனால் அவன் புயல் வேகத்தில் காரை கொண்டு வந்து நிறுத்தினான். காருடைய கண்ணாடியை முழுவதுமாக கூட இறக்கவில்லை. 3 விரல் அகலத்தில் கண்ணாடியை இறக்கினான். அதன் வழியாக அவனுடைய பளிச்சிடும் கண்களை ஸ்ரேயா பார்த்தாள். கண்களை பயன்படுத்தி உள்ளே வா என்று செய்கை காட்டினான். சாவியிட்ட பொம்மையாய் அவன் கண்ணசைவிற்கு இவள் இணங்கினாள். காருக்குள் ஏறியதுதான் தாமதம். அவன் பேசுவான் என்று நினைத்தாள். பேசிவிட்டு திரும்பவும் கிளம்பி விடலாம் என்று நினைத்தாள். அவளாக நினைத்து கொண்டதற்கெல்லாம் அவன் எப்படி பொறுப்பாக முடியும்? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவங்கூட தான் இருக்கணும் போல. விதியை நொந்து கொண்டாள் ஸ்ரேயா. இந்த இரவு மட்டுமல்ல, இனி பல காலத்திற்கு அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது விதியுடைய ஆசை. அரக்கனின் ஆட்சி மெகா நாவலை கேட்டு மகிழ அஸ்வின் ஹீரோ தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.